அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தின் மேல வாஞ்சியும் தாகமாக நீங்க இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு ஒரு பைத்தியம் போல தரலாம். மற்றவர்களுக்கு ஒரு ஒரு மிதமான ஒரு நான்சென்ஸா ஒரு அறிவுபூர்வமா உங்களால சிந்திக்க முடியாத ஒரு காரியமா இருக்கலாம். நீங்க ஒரு அவமானப்பட்டமாக இன்ஃபீரியரா மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களாக நீங்க காணப்படலாம். ஆனா கர்த்தருடைய பிரசனம் தான் உங்களை டிஃபைன் பண்ணும். அதுதான் உங்களை சரியான ஒரு டெஸ்டினேஷனுக்கு, ஒரு ஆசீர்வாதத்திற்கு, ஒரு மேன்மைக்கு எது உங்களை கூட்டி செல்லும்னா, உங்களுடைய படிப்பு இல்ல, உங்களுடைய பணம் இல்ல, உங்க அப்பா அம்மாவுடைய ஸ்டேட்டஸ் இல்ல, எதுவுமே இல்ல. கர்த்தரும் அவருடைய பிரசனம் மட்டும் தான் எளியவனையும் புழுதியில இருக்கிறவனையும் தூக்கி உயர்த்தி ராஜாக்களுக்கு முன்பதாக ஆசாரியர்களுக்கு முன்பதாக வைக்க வேண்டிய அந்த கிருபை யாருக்கு இருக்குன்னா தேவனிடத்துல. நமக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தின் மேல அந்த தாகத்தை, அந்த ஒரு பசிய, அந்த ஒரு வாஞ்சியும் எனக்கு தாங்க சுவாமி. அதை எப்பொழுதுமே நான் சஸ்டெயின் பண்ணி கொள்ளணும், அதை நான் காத்து கொள்ள வேண்டிய அந்த கிருபையை எனக்கு தாங்க என்று தினந்தோறும் தினந்தோறும் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். அதற்கு நம்ம தர்ஸ்ட் ஆகி தாகம் கொண்டு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். இப்படியாக செய்யும்பொழுது என்னென்ன வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் அதை அதின் காலத்துல அழகியாக நேர்த்தியாக கர்த்தர் செய்து முடித்து உங்களுடைய தோல்விக்கு, உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டு தனியான பலனை கொடுத்து ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பையும் நன்மையும் பாக்கியத்தையும் காண செய்ய நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.